ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் வேற ரோல். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். நம்ம மல்லிசீரில் இன்னைக்கு என்ன காரசாரமா சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த பத்தி தாங்க பார்க்க போறோம், பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆமாங்க, என்ன நடந்துட்டு இருக்குன்னா, நம்ம விஜய் வந்துட்டு நம்ம மல்லிக்காக டார்ச் லைட்லாம் பிடிக்கிறாங்க. என்னடா டார்ச் லைட்டா, என்னடா டபுள் மீனிங்கான்னு கேட்கலாம். இல்லைங்க, சிங்கிள் மீனிங் தான். என்னாச்சுன்னா, நம்ம மல்லி கண்ணில் தூசி இருந்துச்சுங்க. அதை எப்படியாவது எடுக்கணும், ஊதி எடுக்கணும்னு சொல்லிட்டு மனசை டார்ச் லைட்டு பிடிச்சி அதை எடுக்கிறாருங்க. இதுக்கேண்டா டார்ச் லைட்டு அப்படியே ஊதுனா வந்துட போகுதுன்றீங்க. கரெக்டு தான், எனக்கு புரியுது. ஆனால் ஆஃபீஸோட எல்லா லைட்டும் ஆஃபுங்க. அதனால என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம டார்ச் லைட்டை தேடி கண்டுபிடிச்சி நம்ம விஜய் எடுத்து புசு புசுன்னு ஊதுறாருங்க. டஸ்ட் வந்துச்சுங்க. இன்னொரு பக்கம் மல்லி பயங்கரம் பசிக்குதுன்றாங்க. நம்ம விஜயோ அவர்கிட்ட ஸ்நாக்ஸ் இருக்கு எடுக்கிறேன்ட்டு ஒரு கவரை எடுத்து பார்த்தா கவர்ல ஒன்றும் இல்லைங்க, ஓட்டா கவரு. சாரி மல்லி, எல்லாம் தீர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட, இதுக்கப்புறம் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம மல்லி அந்த தண்ணி எடுத்து குட்டுக்குன்னு குடிக்கிறாங்க. இதை பார்த்து விஜய்க்கு ஒரே ஃபீல் ஆகுதுங்க. பயங்கரமான பசியில் இருப்பா போல, நம்மளை இதுக்கு மேல வாயை குத்தா நம்மளை கடிச்சு தின்றுவா, வாயை திறக்கூடாதுன்னு விஜய் அமைதியாயிடுறாருங்க. இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இன்னொரு பக்கம் நம்ம பெரியம்மா சும்மா இல்லாம 7:30 கிளப்புறாங்க ராஜேஸ்வரி கிட்ட போயிட்டு. நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு ஹாலில் அவங்க முன்னாடி வந்துட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, உடனே நம்ம பெரியம்மா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தேங்காய் போட்டு நல்லா செம்மையா பண்ணி இந்த கட்டு கட்டிட்டு ஏன் போட்டுட்டு வந்துட்டு ரஞ்சிதாவை பார்த்துட்டு, ஏன் ரஞ்சி உனக்கு இந்த வேலை, உன்னோட ராஜ்யமா தான் வேணான்னு சொல்லிட்டாங்களா, நீ உன் வயிற்ற ஏன் காய போட்டுக்க, நீ வந்து சாப்பிட வேண்டியதுனா என்ன அருமையா இருந்துச்சு தெரியுமா சாப்பாடு. அவ பேச கேட்டு வீணா நீ பட்னியா போய் இன்னைக்கு சாப்பாடு இல்லாம சாப்பாட்டுக்கு வழி இல்லாம தான் உட்கார போற அப்படின்னு சொல்லிட்டு நான் பெரியம்மா சொல்ல, இதை கேட்ட உடனே நம்மளோட ராஜ்யோ, உங்களை நான் கேட்டேனா எனக்கு பசிக்குதுன்னு நான் சொன்னேன்னா ஏன் என் உயிரை வாங்குறீங்க, இப்படிலாம் என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காதீங்கன்னு சொல்ல, இதை கேட்ட உடனே என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம நம்ம ராஜேஸ்வரி கத்துறாங்க. ஓசி சோறு திங்கிறது ஓசி சோறு, இதுல என்ன கௌரவம் வேண்டி கிடக்கு, கௌரவமா வேற சொல்றீங்க, இதுக்குன்னே அலையறீங்களா, வீட்டோட மாப்பிள்ளை கேள்விப்பட்டிருக்கேன், இது என்ன வீட்டோட மாமியா அப்படின்னு நம்ம ராஜேஸ்வரி நம்ம பெரியம்மா பத்தி கேட்க, ஆமா ராஜி முன்னாடி என்ன கண்ணாடி வச்சிருக்கியா ஏன்னு கேட்க, இல்ல உன்னையே பார்த்து நீ சொல்லிக்கிற மாதிரியே இருக்கு நக்கலா அதுக்கு ஒரு தக்கான ஒரு இதுக்கு பதில் கொடுக்குறாங்க. இதை கேட்ட உடனே நம்மளோட ராஜி என்ன பண்றாங்கன்னா, என்ன யார ஓசி சோறுன்றீங்க, இது என் தம்பி வீடு அப்படின்னு அவங்க சொல்ல, நம்ம பெரியம்மா சொல்றாங்க, இது என் மாப்பிள்ளை வீடு, என் மக வீடு அப்படின்னு சொல்ல, இது எதுக்குமே என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம நம்ம ராஜி முழிக்கிறாங்க. இப்படி போயிட்டு இருக்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த சைடுங்க நம்ம மல்லி அப்புறம் விஜய் அமைதியா சோப்பாவில் உட்காந்துட்டு மல்லி தூங்க ஆரம்பிக்கிறாங்க. தூங்கின உடனே ஸ்லிப் ஆகி நம்மளோட விஜய் இருக்க பார்த்தீங்களா, அவரோட தோல்ல சாயிறாங்க. விஜய சந்தோஷமா, அப்பா நம்ம மல்லிலையும் ஒரு மல்லி தொங்குதப்பான்னு சொல்லிட்டு அமைதியா தோல் மேல சாச்சிட்டு நிம்மதியா தூங்குறாங்க. இப்படி போயிட்டு இருக்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற விறுவிறுப்பான சுறுசுறுப்பான சுவாரஸ்யமான பல விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கணும் எனக்கு ஆசை தான். ஆனா என் கூட உட்காந்து வண்டி ஓட்டுற மனுஷன் எனக்கு லைட்டா டர்ரு கிளப்புறாருங்க. இப்படி போயிட்டு இருக்க இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா நம்ம மல்லி விஜய் இதுக்கப்புறம் ஒன்று சேருவாங்களா, ஏன்னா நம்ம ராஜேஸ்வரி சொல்லியிருக்காங்க இனி வாழ்க்கையிலே அவ விஜயை பத்தி நினைக்க கூடாது, அப்படி ஒரு பெரிய சம்பவம் சரித்திரத்தை எழுத போறேன், அதுக்கப்புறம் மல்லி காலி அப்படின்ற மாதிரி நம்ம ராஜேஸ்வரி சொல்ல, இதை கேட்டு ரஞ்சிதா ரொம்ப யோசிக்கிறான். அப்படி என்ன பிளான் பண்ணுவாங்க, இவ்வளவு பெரிய மாஸ்டர் பிளான் என்னவா இருக்கும் ஏதா இருக்கும் அப்படின்னு அவங்க மண்டையை போட்டு அப்படியே கொடைறாங்க, கட்டன்னு மிஷின் போட்டு கொடைறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்ற விஷயத்த நினைக்கும் போது எனக்கு அப்படியே ஒரு மாதிரியா ஒரு வேர்க்குதுங்க. ஏன்னா மல்லின்னா சும்மா வாங்க, கியூட்டு ஸ்வீட்டு ஹார்ட்டு. ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு விஷயம் கெட்டது நடக்க போகுதுன்னா அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோன்னே மனசு துடிக்குது பார்த்தீங்களா. பின்னாடி நான் என்ன பேசுகிறேன்னே புரியாமல் ஒருத்தன் பார்த்தீங்களா அங்கே பேனு முழிக்கிறான். காரணம் ஏதோ பேசுகிறான் வளர்றான்னு சொல்லிட்டு. காரணம் அவனுக்கு உருது தாங்க தெரியும், அவனுக்கு தமிழ் தெரியாது, ஹிந்தி தெரியாது, மலையாளம் தெரியாது, தெலுங்கு தெரியாது, இங்கிலீஷ் கூட தெரியாதுங்க. ஆனால் அரபிக் தெரியும். ஆனால் எனக்கு அரபிக் தெரியாது, அதனால் அவனுக்கு நான் புரிய வைக்கவும் முடியாது. ஆனால் அவன் தான் என்னோட ஃபாலோவர் சப்ஸ்கிரைபர் தெரியுமா. எந்த வீடியோ போட்டாலும் கமெண்ட் போட்டுருவான், நல்லா இருக்கு நல்லா இல்லை கேவலமா இருக்கு, எதையோ ஒரு கமெண்ட் போட்டு விடுவோம், மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். ஸோ நண்பர்களே, அதே மாதிரி நீங்களும் உங்க வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். டாடா, see you, bye bye. மறக்காம அந்த டிங் பெல்ல தட்டிட்டு போயிடுங்க.